ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்ஃபோ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து 1 கிலோ பிரியாணிக்கு 1/4 கிலோ கேரட் பீன்ஸ், 1 கப்பு பட்டாணி, 100 கிராம் சோயாபீன் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது தக்காளி, பெரிய தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். எலும்புச்சம்பழம் வந்து அரை இது வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் இஞ்சி வந்து 100 கிராம் எடுத்தேன், பூண்டு 100 கிராம் எடுத்தேன். 1 கிலோ அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, புதினா இலை, 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இது மசாலா என்னென்னு பார்த்துடலாம். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 3 டேபிள் ஸ்பூன். நான் பிரியாணி மசாலான்றது வந்து நான் வீட்டிலே அரைச்சது, பட்டை, சோம்பு, லவங்கம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சது நாங்கள் வீட்டிலே தயார் பண்ணிக்குவோம். இது கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன். வந்து தாளிக்கிறதுக்கு தேவையானது அன்னாச்சி பூ 1, 2 பிரிஞ்சி இலை, கிராம்பு 6, பட்டை, கடற்பாசி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தயிர் தேவையான அளவு நான் வந்து 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்வோம்னு சொல்லி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேஸை பற்ற வச்சா கொஞ்சம் சூடாகிட்டோம். நல்லா பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது நெய். சூடாகிட்டோம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டுடலாம். இப்போது ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சுன்னா அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆனாலும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் போட்டுடலாம். வெடிக்கும்ல, அதனால தான் நான் வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பாருங்கள், இன்னும் நல்லா வேகணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துட்டு வதக்கிட்டு. ஏன் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா, வெங்காயம் போடுறதுனால நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா கிடைக்குது. நல்லா வதங்கினா தான் ப்ரௌன் கலரில் வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் நமக்கு. அதனால தான் நல்லா வதங்கியிருக்கும். 10 நிமிஷம் மூடி வச்சு திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நல்லா இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அது பச்சை வாசம் போகிற வரையும். பச்சை வாசம் போனால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நம்ம தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்ல ஒரு வதக்கி விட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டு, உப்பு வந்து நல்லா தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து நல்லா இதை மசிச்சு விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மசிச்சு விட்டு, எப்போவுமே தக்காளி போட்டோன்னா ஒரு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா தக்காளி வெந்துடும். இப்போ நம்ம அடுத்தது
கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், கொஞ்சம் புதினா போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிக்கலாம். இது 2 டேபிள் ஸ்பூன் தயிர், தயிர் போட்டாச்சு. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கி விட்டாச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் எல்லாம் மேலே லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம காய்கறி எடுத்து போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி, சோயாபீன் போட்டு நல்லா கிண்டி விடுங்க ஒரு 5 நிமிஷம். அப்போ தான் அந்த மசாலாவில் காயெல்லாம் நல்லா வெந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வாசம் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், அடி பிடிக்கல, நல்லா அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறீங்களோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிளாஸில் 1.5 பங்கு தண்ணி தான் ஊற்றணும் பாஸ்மதி ரைஸ்க்கு. இதே நீங்கள் வீட்டு அரிசியாக இருந்தால் 2 சரிக்கு சமமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரம் வெந்துடல. அதுக்கு வந்துட்டு நம்ம 1.5 பங்கு தண்ணி தான் ஊற்றணும். இப்போ தேவையான அளவு இப்போ நல்ல உப்பு பார்த்து, உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அப்புறம் அரிசி போட்டதுக்கப்புறம் நம்மளால் பார்க்க முடியாது. நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். கொதி வந்துருச்சு பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், அது வந்து நம்ம ரொம்ப கிண்டி விடக்கூடாது, ஏன்னா இல்லாட்டி உடஞ்சிரும். பாருங்கள், அரிசி எல்லாம் போட்டாச்சு. ஒரு கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சா தான் அந்த ஆவியில் வந்து ஓரளவுக்கு வெந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம் நம்ம. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சூப்பராக வந்துருச்சு. ஒரு கிண்டி விடுவோம். பாருங்கள், இனி ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துடட்டும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடும். நம்ம மூடி வச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்ப்போம். முடியும் ஒரு 2 நிமிஷம் இனி இருந்தால் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக இருக்குது. நீ லைட்டாக தான் இருக்குது. அது ஒரு 5 நிமிஷம் வச்சா நம்ம தம்மில் இப்போ வச்சுருவோம். 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு தம் போட்டுருவோம். தம் போடுறதுன்னா என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம இருக்கிற புதினாவை, மீதி இருக்க புதினாவை மேலே தூவி விட்டுறலாம். கொத்தமல்லி தழை, எல்லாம் நல்லா தூவி விட்டு
மூடியை போட்டுருங்க. மூடி போட்டு நான் வெளியே ஆவி வராமல் இருந்தால் நமக்கு கொஞ்சம் இதாகிடும், சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம அடுப்பையும் சிம்மில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம். தண்ணி எடுத்து இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சு திறந்து பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேறு பாத்திரத்தில் நம்ம வெஜிடபிள் பிரியாணியை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது, உடையவே இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. பாருங்கள், சூப்பராக இருக்குது. சர்வ் பண்ணியாச்சு. நான் வந்து இன்றைக்கி சைடிஷ் வந்து தயிர் பச்சடி வச்சுருக்கேன். இது வெஜிடபிள் பிரியாணி கூட காளான் கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாம் சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தயிர் பச்சடி தான் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து இந்த சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.